எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். ஆனி மாதம் மேச ராசியோட பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். நேத்தி பார்த்ததோட தொடர்ச்சி. அதே போல் 12 ராசிக்கும் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை என்னங்கிறத பார்க்க போகிறோம். பஞ்சாங்க விவரங்களும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம், பராபவ வருடம், வைகாசி மாதம், திங்கட்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி, சிறப்பான நாள் 8/6/2023. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை காலை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. கிழக்கு நோக்கி போகிறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, காரியம் வெற்றி அடையும். இன்றைய திதி அஷ்டமி திதி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். யோகம் பிரித்தி நாம யோகம். கரணம் பாலவ கரணம். சந்திராஷ்டமம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சந்திர பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். ஆனி மாதத்தில் மேசராசியோட பலன்கள் தொடர்ச்சி. நேற்றுக்கு அரசியல் இருக்கிற வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு 6ஆம் இடம்ங்கிறது வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் அதிபதி புதன் மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகுவோட சாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வேலை புதுசாக தேடுறவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக மேசராசியில் உள்ளவங்களுக்கு இந்த ஆனி மாதம் சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடம் கணவன் மனைவியை பற்றி பேசக்கூடிய இடம். ஓகேங்களா. 7ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல் இருக்கிறாங்க. அதனால் இவங்களோட லைஃப் பார்ட்னர் தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிச்சயமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாமா, இந்த ஆசிரியர் சம்மந்தப்பட்டது அல்லது மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, யூடியூப் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களில் சில பேர் ஈடுபடுவாங்க. மேசராசியில் பிறந்தவங்களோட பார்ட்னர். ஓகேங்களா. லைஃப் பார்ட்னர். அதே மாதிரி சின்ன சின்ன கோபம் சண்டைகள்லாம் வரும். ஆனால் இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்கும். இப்போ திருமணம் நடக்கணும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்களோட கேஸ்டில் உட்பிரிவு சப்கேஸ்ட் எது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பொண்ணோ பையனோ தேடிங்கன்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஓகேங்களா. அடுத்தது 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. ஓகே. இந்த மேச ராசிக்கு 9ங்கிறது குரு பகவான். அவங்க கொஞ்சம் உச்ச நிலையில் குரு பகவான் இருக்கிறாங்க. தந்தை கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். ஏன்னா தன் ஸ்தானத்துக்கு 8ல் போய் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தந்தைக்கு ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு வழக்கு அல்லது ஒரு அறுவை சிகிச்சை ஏற்படலாம். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனையும் வந்துட்டு போகும். ஓகேங்களா. அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரி எதுவும் கட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த பாக்கியெல்லாம் இருந்தால் ரெகுலராக கட்டிடணும். அது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த ஆனி மாதத்தில் வந்துட்டு போகும். அடுத்தது 10ஆம் இடம் தொழில் அல்லது மாமியாரை பற்றி பேசக்கூடியது. ஓகேங்களா. இந்த 10ஆம் அதிபதியான சனி பகவான் 12ல் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சில மேசராசியில் பிறந்தவங்க கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் அமையும். ஆனால் இருந்தாலும் கவனம் முன்னெச்சரிக்கை தேவை. ஓகேங்களா. அதே மாதிரி ஏன்னா அது குருவோட 7ஆம் பார்வை 10ஆம் இடத்துல பார்க்கறனால ஏற்கனவே கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களும் இப்போ ஒரு பிரச்சனை சந்திப்பாங்க. கருத்து வேறுபாடு, மனக்கசப்பெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் சின்னதாக இருக்குது. ஓகேங்களா. தொழிலில் கொஞ்சம் ஆடம்பரமான நிலை அப்படிங்கிற லெவலுக்கு போக வேண்டாம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடம்பர செலவை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட மாமியாரை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூரம் பயணம் செய்வாங்க அல்லது இடமாற்றம் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. அடுத்தது 11ஆம் இடம்ங்கிறது மருமகன் மருமகள் அல்லது மூத்த சகோதர சகோதரி குறிக்கக்கூடியது. அதுவும் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறனால
அவங்க எல்லாமே வருமானத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஓகேங்களா, அவங்களுக்காண்டி நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான அமைப்புகள் வந்து வரும். வெளிநாட்டுக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுக்கு நீங்கள் மேசராசியில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பாங்க, அல்லது பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பல் கூச்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு, அல்லது ஒரு சில பேர் வந்து கண்ணாடி போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகேங்களா, பதவி உயர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, வெளிநாட்டு யோகம் உண்டா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, நீண்ட நாள் பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக அந்த திட்டம் வந்து நிறைவேறும். இந்த தடவை கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வந்து போவாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்த குரு பார்க்குறாங்க. அதனால கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பொதுவாக நம்மளோட பரிகாரங்கிறது குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குலதெய்வத்தை தினைக்கும் வழிபாடு செய்யலாம். ஆனால் இன்னைக்கு வேலை நிமித்தமாக எல்லாரும் வெளியூரில் இருக்கிறனால நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து உங்கள் திசையை நோக்கி, குலதெய்வம் இருக்கிற திசையை நோக்கி வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ அனுகிரகம் வந்து கிடைக்கும். இது 12 ராசி 12 லக்னத்துக்கும் பொருந்தும். ஓகேங்களா, அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் வழிபாடு, சந்திர பகவான் வழிபாடும் 12 ராசிக்கும் 12 லக்னத்துக்கும் வந்து பிடிக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்குதோ அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து பிடிச்சுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தெய்வத்தை தினைக்கும் வழிபாடு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. ஸ்பெஷலாக இந்த கோயிலுக்கு தான் போகணும்னு கட்டாயம் வந்து கிடையாது. அதெல்லாம் குடும்பத்தோட வருஷத்துக்கு ஒரு தடவை பிக்னிக் மாதிரி போயிட்டு வாங்க, தவறு கிடையாது. ஆனால் ரெகுலராக உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு வந்து தினைக்கும் போயிட்டு வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பனை உண்டு. நம்ம அடுத்தது இன்னைக்கு 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான என்ன தான் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. 12 ராசி, உங்கள் ராசி என்னவோ அந்த ராசி அல்லது உங்கள் லக்னம் தெரிஞ்ச லக்னத்துக்கு உண்டான நம்பரை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களோட தேவை என்னன்னு பிரபஞ்சத்திட்ட சொல்லுங்க. அவ்வளோதான், நிச்சயமாக 100 நாளில் நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 87. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 90. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 84. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 77. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 16. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 02. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 12. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 08. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 37. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 45. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 66. இவை அனைத்து காமனான எண்கள் தான். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண்ணில் அதிர்ஷ்டமான எண் இருக்குதா, ஏடிஎம் பின் நம்பர், பாஸ்வேர்ட்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. நல்ல எண்ணம் இருந்தால் நல்லதே நடக்கும். நம்பிக்கை இருந்தால் நவகிரகங்களும் வழிகாட்டும். எல்லோருக்கும் நல்லதே நடக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.